அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தொடர்ந்து மதுரையில் தீபாவளி பண்டிகைக்கு பொருட்கள் வாங்க மக்கள் கடை வீதிகளில் குவிந்து வரும் நிலையில் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், நீங்க தற்போது மதுரையில எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? இறுதி நேர ஷாப்பிங் என்பது எந்த அளவுக்கு களை கட்டிட்டு வருது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ஜெகநாத். வணக்கம். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது மதுரையில் தீபாவளி விற்பனையானது அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது நாம் மதுரையில் விளக்குத்தூண் என்ற பகுதி தான் நின்று கொண்டிருக்கிறோம். பொதுவாக மதுரையில் மட்டுமல்லாமல் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமப்புறங்களிலிருந்து மக்கள் இந்த தீபாவளி பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் படையெடுக்க வரக்கூடிய இடம்தான் இந்த மதுரை விளக்குத்தூண் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீர்களானால் மக்களுக்கு தேவையான ஒரு வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும். குறிப்பாக புத்தாடைகள் முதல் வீட்டில் பயன்படும் அந்த கால் மிதி வரை அனைத்து பொருட்களும் இங்க நீங்க வாங்கலாம். பெரிய பெரிய கடைகள், அதாவது ஏசி போட்டு மக்களை வரவேற்கக்கூடிய கடைகளும் இருக்கும். அதே நேரத்தில் சாலையோரத்தில் மக்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களும் இங்கு கிடைக்கும். மக்கள் 2 இடத்திலும் பார்த்தீர்கள் அவர்களுக்கு தேவையான அவர்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப அவர்கள் தங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி செல்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். பொதுவாக இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில வியாபாரிகளுக்கு தொடர்ந்து இந்த மழையின் அச்சுறுத்தல் அதிக அளவு காணப்படுது. குறிப்பாக மாலை நேரத்தில் மழை அதிகமாக மதுரை பகுதியில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய அந்த பொருட்களானது சேதமடையக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதனால் சாலையோர வியாபாரிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருகிறதுன்னு கூற வேண்டும். தற்போது நம்முடன் சாலையோர வியாபாரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். மழை பெய்யறதுனால உங்களுடைய வியாபாரங்கள் எதுவும் பாதிப்பு பாதிப்பு? வியாபாரம் தான் பாதிப்பு. இந்த வருஷம் போன வருஷமாவது இல்லை வியாபாரம். இந்த வருஷம் வியாபாரம் கம்மி தான். பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனை நாட்கள் தீபாவளிக்கு முன்னாடி சேல் பண்ணுவீங்க? ஆயுத பூஜை முடிஞ்சோன்னு வந்துருவோம். சரி, ஆயுத பூஜை முடிஞ்சோன்னு வியாபாரம் பார்ப்போம். 15 நாள் 20 நாள் பார்ப்போம். ஆனா இந்த வருஷம் வியாபாரம் இல்லை. இத்தனை வருஷம் நானும் ஒரு 20 வருஷம் வந்திருக்கிறேன். 20 வருஷத்துல இந்த வருஷத்துல வியாபாரம் கம்மி. இந்த பொதுவாக நம்ம சொல்ற மாதிரி தான் வியாபாரங்களும் வியாபாரிகள் மத்தியில் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க. நம்முடன் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்டையும் கேட்கலாம். ஒரு விஷயம், மக்களோட நிலைப்பாடு என்னன்றது பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளாக இருந்தாலும் அவர்களிடம் மக்கள் வாங்கி செல்லக்கூடிய சூழல் பார்த்து கொண்டிருக்கிறோம். வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கு இந்த வருஷம்? வியாபாரம்லாம் ஏதோ பரவாயில்லாம போயிட்டு இருக்குங்க. மக்கள் நல்லா வந்துட்டு இருக்காங்க. மழை தான் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் சுமாராக இருக்கு. போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் அவ்வளோ சொல்ற மாதிரி இல்ல. என்ன காரணம்? காரணம் ஒன்றும் தெரியல. எங்களை கடையே போடவில்லை. 10 நாள் போடவே விடல. இல்ல 10 நாள் போடவில்லை. 10 ஒரு வாரமா போட விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். வியாபாரம் மொத்தம் இருக்கு. அவர்கிட்ட நல்லா பேசுவாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய இந்த மனநிலை என்று பார்க்கும்போது வியாபாரிகளிடம் கேட்கும்போது இந்த இரவு நேரத்துல வியாபாரமானது மிகவும் குறைந்த அளவில் கடந்த முறை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முறை ரொம்ப குறைஞ்சே காணப்படுது. நம்மளோட இன்னொரு வியாபாரி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். வியாபாரங்கள் எப்படி இருக்கு? மதுரை மாநகரத்தில் மீனாட்சி பட்டணத்தில் சாலையோரம் இருக்கிற வியாபாரிகள் பூரா நல்லா சம்பாதிக்கிறான், வியாபாரம் வைக்கிறான். போலீஸு காவல்துறை நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. எந்த குறையும் இல்லை. நாடு நகரம் செழிச்சு போச்சு. ஊரு கிராமங்களும் நல்லா விளைஞ்சு போச்சு. தீபாவளி தித்திக்கும். தீபாவளி அம்மகோலமா வாழ்க வளருக. நம் தமிழ்நாடு வாழ்க வளருக. இது மழை பெய்யுதா? டெய்லி மழை பெஞ்சிட்டு இருக்கு. சாயல் எப்படி இருக்கு? மழை பெஞ்ச சாரல் அடிக்குது, விட்டு விட்டு அடிக்குது. அதனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. பொத்தி வச்சு மூடி திறந்து வித்துடுறோம். எந்த குறையும் இல்லை மீனாட்சி பட்டணத்தில். பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் ஒவ்வொருவருடைய மனநிலையும் ஒவ்வொரு அளவுக்கு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வியாபாரங்கள் அதிக அளவில் காணப்படுது. ஒரு சில இடங்கள்ல வியாபாரங்கள் மிக குறைந்த அளவில் காணப்படுது. தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கு கிடைக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கு.
ஏனென்றால் மக்கள் தங்களுக்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்குவதற்கு இந்த பகுதியில் தான் வந்து அவர்கள் மக்கள் வரவே வருவார்கள். மேலும் இந்த பகுதியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து மக்களை எந்த அளவிற்கு ஈர்த்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். தற்போது இந்த தொடர்ந்து மக்களுடைய கூட்டம் அலைமோதி காத்துட்டு இருந்தாலும் மக்களை இருக்கக்கூடிய ஒரு உதவி ஆய்வாளர் வந்து காவல் ஆய்வாளர் வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து இந்த கூட்டத்தில் என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க நீங்களே பார்க்கலாம். இதை பத்தி கவலையே படாதீங்க. வாழ்க்கை போராட்டம் தான். போராடி தான் போக முடியும். குழந்தைகளை பார்த்துக்கோங்க, செல்போனை பார்த்துக்கோங்க, கட்டப்பையில எதுவும் வச்சிடாதீங்க. கட்டப்பை காணான்னா எடுத்துட்டு போறாலும் தீபாவளி கொண்டாடிடுவாங்க. அதனால ஜாமான் வாங்கிட்டீங்கன்னா டக்குன்னு கூட்டத்தில் கிளம்பிடுங்க. பொருட்கள் ரொம்ப முக்கியம். எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் கடைகளுக்குள்ள நுழையாதீங்க. கூட்டம் இல்லாத கடையா பார்த்து இது ஒண்ணுங்க. கவனமா வாங்க, சந்தோஷமா வாங்க, ஜாலியா வாங்க. வாழ்க்கை போராட்டம் தான். ஐயா வணக்கம். இங்க வரக்கூடிய மக்களை தொடர்ந்து நீங்க வந்து உங்களுடைய பேச்சால வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரி கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. எங்க கிட்ட 4-5 கருத்துக்கள் சொல்லி பகிர்ந்துக்கலாம். என்னென்ன கருத்துக்கள் சொல்லுவீங்க? கருத்துக்கள் தான் அவங்களை மோட்டிவேஷன் பண்ற மாதிரி பேசுவேன் சார். வெறும் பொருட்களை காணாம், ரெண்டு காணான்னு சொல்லி கிரேம் ஆங்கிலே பேசாம சின்னமான கருத்துக்களை சொல்லும் போது நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும், அதை பற்றி சொல்லும் போது மக்கள் என்னுடைய பேச்சை கேட்குறாங்க. அதுக்கு ரிப்ளேஸ் வந்து எனக்கு கை கொடுக்குறாங்க, பாராட்டுறாங்க. போலீஸ்காரங்க எங்களை சத்தம் போடாமல் வழி நடத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. குடும்ப தத்துவங்கள்லாம் சொல்லி பஞ்ச் சொல்கிறீங்களா, அது சொல்லுங்களேன் சார். கவனம், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன்னா வாழ்க்கையில் ஒய்ஃபை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். வாழ்க்கை போராட்டம் தான். போராடி தான் போக முடியும். எதை பற்றி கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் வாழணும். அதில் இருக்கலாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவருடைய அந்த பேச்சு இந்த பகுதி மக்களை வந்து அவங்க பர்ச்சேஸ் செய்யும் போது அவங்கள ஊக்குவிக்கவும் செய்யுது. அதே மாதிரி மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா நடந்துக்கக்கூடிய அந்த காவல்துறை வந்து மக்களும் வரவேற்கிறாங்க. தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து தீபாவளிக்கு முதல் நாள் இரவு பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் கடைகளை திறந்து வைப்பதற்கு மதுரை காவல் ஆணையர் வந்து அனுமதி வழங்கியிருக்காரு. மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மதுரை என்றாலே வந்து மக்கள் கூட்டம் எந்த பகுதியில் என்ன விஷயமா இருந்தாலும் அலையும் போதும் தீபாவளி நெருங்கிய காலகட்டத்தில் வந்து தற்போது மதுரை மக்கள் இந்த தீபாவளியை கொண்டாட தயாராகிவிட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. கள விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.